21வது வினாவை அவதானிச்சிங்கன்னு சொன்னால், பந்தொன்று h உயரமான கட்டணம் ஒன்றின் உச்சியிலிருந்து நேரம் t=0 விழவிடப்படுகிறது. கேபிட்டல் டி நேரத்தில் இப்பந்தானது தரையை அடைந்திருப்பின் நேரம் t T கீழ் 2 பந்தினது தரையில் இருந்தான உயரம் என்னங்கிறது கேள்வி. இப்போ பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பந்து ஒன்று இருக்கு. இந்த பந்து t=0 நேரத்தில் விழவிடப்படுதா. அப்போ இது தரையை அடையிறதுக்கு இருக்கிற டைம் t=Tன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம் h உயரம் இது விழுந்திருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ t=T/2 ஏதோ இந்த இடத்துல இருக்க போகுது. t=T/2 நேரத்தில் பந்தினது தரையில் இருந்தான உயரம் என்னங்கிறது தான் கேள்வி. தரையில் இருந்தான உயரம், அதாவது இந்த உயரம் என்னங்கிறது தான் கேள்வி. நான் சொல்கிறேன் இந்த உயரத்தை நான் ஒரு h1 நான் சொல்கிறேன். அப்போ நாங்கள் சொல்லலாம் h1 + h2 hக்கு சமனாக இருக்க போகுது. அப்போ நாங்கள் கீழ் நோக்கி S/ut + ½ at² நாங்கள் பிரயோகிச்சோம்னு சொன்னால், t=Tங்கிற டைமில் அது கீழே விழுந்த உயரம் h. ஆரம்ப வேகம் 0, ஓய்விலிருந்து விளையாடப்படுகிறது. g புயிர் பார்முலாக இருக்கும், நேரம் t வர்க்கமாக இருக்கும். அப்போ நாங்கள் சொல்லலாம் h=½ gt² நாங்கள் சொல்லலாம். இப்போ t=T/2 நேரத்தில் இது எவ்வளோ தூரம் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதே சமன்பாடு S/ut + ½ at² நாங்கள் கீழ் நோக்கி பிரயோகிக்கிறோம். விழுந்த தூரம் h1, ஆரம்ப வேகம் 0, ½ g, டைம் t/2 வர்க்கம். ஆகவே h1 எப்படி சொல்லலாம், ½ g t/2 முழுதின் வர்க்கம்னு சொல்லலாம். இது இரண்டாவது சமன்பாடு. இது இரண்டு சமன்பாடுகளையும் நாங்கள் சுருக்கி ஆன்சர் எடுக்கலாம். அதாவது இந்த சமன்பாடு, இந்த சமன்பாடு இப்படி சொல்லுவோம். இரண்டாம் சமன்பாடு முதலாம் சமன்பாடால் வகுத்தோம்னு சொன்னால், h1/h சமன் இதில் பார்த்தீங்கன்னா ½ g வெட்டுப்பட்டுரும். அப்போ மேலே t/2 வர்க்கம், கீழே t வர்க்கம் வரும். ஸோ மேலே உள்ள t வர்க்கத்தோட t வர்க்கம் வெட்டுப்பட்டால் 2 வர்க்கம். அப்போ h1/h அப்போ 2 வர்க்கம் 1/4 வரும். ஆகவே h1 எப்படி சொல்லலாம், h1 இந்த தூரம் எங்களுக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் h/4 இருக்கும். ஸோ இது h/4 இருக்குமா இருந்தால் இந்த தூரம் 3h/4 இருக்கும். ஏன்னு சொன்னால் இது ரெண்டையும் கூட்டினா இந்த hங்கிற ஆன்சரை வரணும். ஆகவே அது அதாவது t=T/2ங்கிற டைமில் இது தரையில் இருந்துள்ள உயரம் h2 என்னவாக இருக்கும்னு சொன்னால், அது 3h/4 இருக்கும். ஆகவே 21வது கேள்விக்கான ஆன்சர் 5வது ஆன்சர் சரியானதாக இருக்கும். 21வது வினாவுக்கு நாங்கள் வேக நேர வரைபை பயன்படுத்தியும் இந்த வினாவுக்கான ஆன்சரை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு வேக நேர வரைபு வரைவோம். வேகத்தை y-அச்சிலும் நேரத்தை t-அச்சிலும் கொண்டு வரையப்படுற வரைபுக்கு தான் வேக நேர வரைபு நாங்கள் சொல்லுவோம். கணக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், t=0ங்கிற டைமில் விளைவிடப்பட்ட ஒரு துணிக்கை தரையை அடையுது t=Tங்கிற டைமுக்கு. அது வரைக்கும் அது விழுந்த உயரம் h அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வேக நேர வரைபு வரைஞ்சோம்னு சொன்னால், Tங்கிற டைமில் இந்த தரையை அடைஞ்சிருது. அப்போ இது விழுந்த உயரம் தான் என்ன இருக்க போகுது, h இருக்க போகுது. அதாவது நேர அச்சால் அடைக்கப்பட்ட உருவின் பரப்பு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால், இது t-ஆக இருக்க மாதிரி தான், நேர அச்சில் t-ஆக இருக்க மாதிரி இருந்தால் t/2 இந்த மையத்தில் இருக்க போகுது, t/2. அப்போ இந்த தூரத்துக்கு சமனாக இருக்க போகுது. இப்படியே நாங்கள் ஒரு முக்கோணி வரைஞ்சிங்கன்னு சொன்னால், இப்படி நாங்கள் சமச்சீராக பார்த்தோம் சொன்னால் இந்த முக்கோணின்ற பரப்பு இந்த முக்கோணின்ற பரப்பு சமனாக இருக்கும். அதே மாதிரிக்கு இதே நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இந்த முக்கோணின்ற பரப்பு சமனாக இருக்கும். இது h' இருக்குமா இருந்தால் இதுவும் h' இருக்கும், இதுவும் h' இருக்கும், இதுவும் h' இருக்கும். ஆகவே 4h' hக்கு சமனாக இருக்க போகுது. அப்போ h' h/4 இருக்கும். அதாவது இந்த விடவிட்டப்பட்ட புள்ளியிலிருந்து t=T/2ங்கிற அந்த நேரத்தில் அது விழுந்த உயரம் h', அது h/4 இருக்கும். அப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால்,
t/2 டைமாக இருக்கும்போது தரையில் இருந்தான உயரம் இது என்னங்கிறது தான் கேள்வி. அது வந்து இதண்ட பரப்பாக இருக்கும். அதாவது இதண்ட பரப்பு அது வந்து 3 h டேஸாக இருக்க போகுது. ஆகவே 3 h டேஸ்ங்கிறது வந்து h/4. ஆகவே இந்த உயரம் வந்து 3 h/4 இருக்கும். ஆகவே 21வது கேள்விக்கான ஆன்சர் வந்து 3 h/4. 5வது ஆன்சர் சரியான ஆன்சராக இருக்கும். 22வது வினாவை நாங்கள் அவதானிச்சோம்னு சொன்னால், உருவில் காட்டப்பட்டவாறு திணிவுகள் 2 கிலோகிராம், 2.05 கிலோகிராம், 2.1 கிலோகிராம், 2.15 கிலோகிராம், 2.2 கிலோகிராம் உடைய 5 பந்துகள் குறுக்கு சட்டம் ஒன்றுடன் சர்வசமனான இழைகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு இழையும் அதன் இழுவையானது 22.5 நியூட்டனை மீறும்போது அறக்கூடியதாகும். இத்தொகுதியானது உயர்த்தி ஒன்றினது கூரையுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது. உயர்த்தியானது படிப்படியாக அதிகரிக்கும் ஆறுமுடுகளுடன் மேல் நோக்கி இயங்கும் போது ஒரு சந்தர்ப்பத்தில் 2 கிலோகிராம் திணிவு இழை மட்டும் அறாது காணப்பட்டிருக்கிறது. இச்சந்தர்ப்பத்தில் உயர்த்தினது ஆறுமுடுகளின் பெருமானமாக அமையக்கூடியது எப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் பார்ப்போம். பொதுவாக நாங்கள் வந்து ஒரு ஊசல் ஒன்றை நாங்கள் இவ்வாறு ஒரு திணிவை நாங்கள் வந்து ஒரு இலை மூலமாக கட்டி இதை நாங்கள் வந்து ஒரு உயர்த்தி மூலமாக நாங்கள் இணைத்து மேல் நோக்கி இயங்கணும்னு சொன்னால், இல்லை தாக்குற கீழ் நோக்கி தாக்குற விசை எம்ஜியாக இருக்க போது இந்த இலையில் தாக்குற இழு விசை சமனும் எதிருமா இருக்கும் டி. ஆகவே இந்த திணிவை மட்டும் நாங்கள் வந்து திணிவுக்கு மட்டும் நாங்கள் மேல் நோக்கி எப் சமன் எம்ஏ நாங்கள் பிரயோகிச்சோம்னு சொன்னால், திணிவில் மேல் நோக்கி தாக்குற விசை டியாக இருக்கும். இழு விசை எதிர் திசையில் எம்ஜி தாக்க போகுது. ஆக விளைவு விசை வந்து t-mg அது வந்து m/a சமனாக இருக்கும். ஆகவே இழையிலுள்ள இழுவிசைக்குரிய சமன்பாடு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் m/a அங்கிட்டு போன எம்ஜியாக இருக்கும். இழுவிசை இதாக இருக்க போகுது. ஆகவே டி சமன் இப்படியும் சொல்லலாம், எம்மை பொதுவாக எடுத்தால் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அப்போ ஆறுமுடுகள் அதிகரிக்கும் போது இழுவிசையும் அதிகரிக்கும். இது ஜி மாறாது 10 இருக்கும். திணிவும் அதிகரிக்கும் போதும் இழுவிசை அதிகரிக்கும். ஆனால் இது தாங்கக்கூடிய உயர் இழுவிசை 22.5 நியூட்டன் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், படிப்படியாக ஆறுமுடுகள் அதிகரித்துட்டு வரும்போது திணிவு கூடிய இலைகள் முதலாக அறும். ஃபஸ்ட்டாக இவர் அறந்து போவார். அடுத்து 2.15 அறந்து போகும். அடுத்து இது அறந்து போகும். அடுத்து இது அறந்து போகும். அடுத்து இது அறந்து போகும். இப்போ நாங்கள் பார்க்கணும், 2 கிலோகிராம் திணிவு மாத்திரம் இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து இதன் ஆறுமுடுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆறுமுடுகள் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், இதை விட கூடவாக இருக்கணும், அதே நேரம் 2 கிலோகிராம் விட குறைவாக இருக்கணும். அப்போ நாங்கள் பார்ப்போம், முதலாவது இந்த 2 கிலோகிராம் திணிவு அறந்து போகணுமா இருந்தால் அதன் ஆறுமுடுகள் என்னவா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இதே சமன்பாட்டில் பிரதிடுறேன். ஆகவே டி சமன் m/a ப்ளஸ் எம்ஜி நாங்கள் சொல்லுவோம். அறக்கூடிய இழுவிசை வந்து 22.5. அந்த திணிவு வந்து 2 ஆறுமுடுகள் ஏ 2 × ஜி வந்து 10. ஆகவே 20. அப்போ 2a வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் 22.5ல் 20 போண்டால் 2.5 இருக்கும். அப்போ ஆறுமுடுகள் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் 2a வந்து 2.5 இருந்தால் ஏ வந்து 1.25 m/s-2 இருக்கும். இந்த ஆறுமுடுகளில் போனால் 2 அடந்துடும். ஆனால் இதை விட குறைவான ஆறுமுடுகளாகவும் இருக்கணும். அதே நேரம் அடுத்த ஆளுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் 2.05க்கு என்ன ஆறுமுடுகள் இருக்கணும்னு சொல்லி. அதுக்கு நாங்கள் பிரயோகிப்போம். டி சமன் m/a mgங்கிற சமன்பாடு பிரயோகிச்சோம்னு சொன்னால், அறக்கூடிய இழுவிசை வந்து 22.5, திணிவு வந்து 2.05 சக 2.05 தர G10. அப்போ பெருக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல ஏ வரும். 2.05 ஏ சமன் 22.5 மைனஸ் 20.5. அப்போ கழிப்பட்டம்னு சொன்னால் 2 வரும். 2.05 ஏ. அப்போ ஏ வந்து என்ன இருக்க போகுது 2/2.05. இது 2ஆக இருந்தாலே என்னவாக இருக்க போகுது, கீழே 2ஆக இருந்தால் 1ஆக இருக்கும். 1ஓட குறைவாக இருக்கிறதால 0.9 m/s-2 நாங்கள் சொல்லலாம். அப்போ இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்க ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால்
கேள்விக்குரிய ஆன்சர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.25ங்கிறது உயர ஆரம்பில் இருக்க போகுது. அதே நேரம் இது அறந்து போன மாதிரி இருந்தால் 0.9 இருக்கணும். 9 விட கூடுதலாகவும் இருக்கணும், இதோட குறைவாக இருக்கணும்னு சொன்னால் இதில் உள்ள ஆன்சர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.3 போக இயலாது. 1.3 போனால் 2 கிலோகிராம் அறந்து போயிடும். ஆகவே 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 போனால் 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 போனால் இவரை காப்பாற்றலாம். இது ஆறாது, இவரை அறந்துருவார். ஏன்னா இந்த ஆர்முடுகளை வந்து 0.9 விட அதிகரிக்க போது 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2ங்கிறது. ஆகவே ஆன்சர் வந்து 4வது ஆன்சர் சரியான ஆன்சராக இருக்கும். 4வது ஆன்சர் 22வது கேள்விக்கு. 23வது கேள்வி, 2.7 மீட்டர் நீளமுடையதும் தெளிவு புறக்கணிக்கக்கூடியதுமான கோல் ஒன்றின் ஒரு முனை பி ஆனது சுவருடன் பிணைக்கப்பட்டுள்ளது. மறுமுனை கியூவிலிருந்து 50 கிலோகிராம் தெளிவு ஒன்று தொங்கவிடப்பட்டுள்ளது. இக்கோளை சமநிலைப்படுத்துவதற்காக பியிலிருந்து 1.5 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி ஆறுடன் லேசான கயிறு ஒன்று கட்டப்பட்டுள்ளது. பிணையில் பியில் உள்ள தாக்க விசையானது எதுவாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உள்ள விசைகள் நாங்கள் குறித்தோம்னு சொன்னால் இந்த நிறை கீழ் நோக்கி தாக்க போகுது 50 G. இந்த பிணையல் பிங்கிற புள்ளி இதுதான், இது ஆர், இது கியூ. இதில் தாக்குற விசைகள் வந்து எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஆகவே கிடை திசையில் ஒரு விசையை போடுவோம், அது எஃப்எக்ஸ். இலகு திசையில் போடுறேன், அது எஃப்ஐ. இது ரெண்டுண்டே விளைவில்லாதான் இருக்க போது இந்த இடத்துல பிணையல் பியில் தாக்குற விசை அதை தான் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். அதே போல் இதில் தாக்குற மற்றும் ஒரு விசை லேசான இலைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இழுவிசை தாக்க போகுது டி சமனும் எதிருமா இருக்க போகுது. ஆகவே இந்த கோளின் சமநிலையை நாங்கள் கருத்தில் கொண்ட மாதிரி இருந்தால், கோளை மட்டும் நாங்கள் கறந்த மாதிரி இருந்தால், கோளில் தாக்குற விசைகளை நாங்கள் மறுபடியும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிணையல் புள்ளி பியில் தாக்குற நிலக்குத்து விசை எஃப்ஒய், அதே போல் கிடை விசை எஃப்எக்ஸ் தாக்க போகுது. இந்த இடத்துல ஆறுங்கிற புள்ளியிலிருந்து கட்டப்பட்ட இந்த இலை வழியே ஒரு டீங்கிற விசை தாக்க போகுது. இந்த கியூங்கிற புள்ளியிலே கீழ் நோக்கி 50 நியூட்டன் விசை தாக்க போகுது. ஆக சமநிலைக்கு நாங்கள் கோளின் சமநிலைக்கு நாங்கள் கடந்தோம்னு சொன்னால் கிடை திசையில் பிடிச்சோம்னு சொன்னால் கிடை தாக்குற விசை எஃப்எக்ஸ் வந்து இங்கிட்ட தாக்குற டீக்கு சமனாக இருக்கும். கோளின் சமநிலைக்கு மாத்திரம் தொகுதிக்கு பார்க்கும்போது டி சமனும் எதிரும் இல்லாமல் போயிடும். கோளின் சமநிலைக்கு பார்க்கும்போது டி தொழிற்படும். நிலவுத்து திசையில் பார்த்தோம்னு சொன்னால் மேல் நோக்கிய திசையில் இருக்க விசை வந்து எஃப்ஒய், அது கீழ் நோக்கி இருக்க 50 Gக்கு சமனாக இருக்கும். அப்போ ஒரு முடிவு வந்திருக்கு, எஃப்ஒய் வந்து 500 நியூட்டன். ஆகவே எங்களுக்கு எஃப்எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சோம்னா சரி, அதுக்கு டீண்ட பருமன் எங்களுக்கு தேவை. அதனால இந்த பீங்கிற புள்ளி பற்றி நான் ஒரு திருப்பம் எடுக்க போகிறேன். திருப்பம் எடுத்தோம்னு சொன்னால் இந்த திருப்பம் எடுக்கிற புள்ளியில் உள்ள விசைகள் ரெண்டும் வராது. ஆகவே டி தர டீக்குரிய செங்குத்து தூரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தந்திருக்காங்க 0.9ன்னு சொல்லி. இது எதிர் திசையில் தாக்க போகுது. நான் கடந்த திசைக்கு எதிர் திசையில் இருக்கு. ஆகவே சமன் கங்கால போடுறேன். 50 G தர இங்கேருந்து இதுக்குரிய செங்குத்து தூரத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கோணங்களுக்கு டீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் சொல்லலாம் டி தர 0.9 தர 50 G தர முழு நீளமும் 2.7ன்னு சொல்லியிருக்காங்க. 2.7 சைன் டீட்டாவாக இருக்கும். இது டீட்டாவாக இருந்தால் சைன் டீட்டாவாக இருக்கும். இது 9ன்னு சொல்லலாம், இது 27ன்னு சொன்னால் 3 முறை. ஆகவே டி சமன் பெருக்கணும்னு சொன்னால் 1500 சைன் டீட்டா. சைன் டீட்டா என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த முக்கோணியை நாங்கள் கடந்தோம்னு சொன்னால் பைதகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும்னு சொன்னால் இது தூரத்தோட எக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். அப்போ எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் 0.9 வர்க்கம் வந்து 1.5 வர்க்கத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் வந்து 1.5 வர்க்கம் 2.25 இருக்கும். 0.8 இருக்கும். 0.8 இருக்கும். அப்போ கழிச்சோம்னு சொன்னால் 1.44ன்னு வரும் எக்ஸ் வர்க்கம். ஆகவே எக்ஸ் வந்து 1.2 மீட்டராக இருக்கும். ஆகவே இதோட தூரம் வந்து 1.2. அப்போ நாங்கள் வந்து சைன் டீட்டாவை சொல்லலாம். டி சமன் 1500 தர சைன் டீட்டாங்கிறது வந்து எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் 1.2 கீழ்
1.5 12/15 நான் சொல்கிறேன். சுருக்கணும் சொன்னால் 100 முறை 1200 இருக்கும் டி. ஆகவே நமக்கு டீயை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் எஃப்எக்ஸை கண்டுபிடிச்ச மாதிரி. ஆகவே இதில் தொழில்படுகின்ற விளைவு விசைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எஃப்எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், அது டீக்கு சமனாக இருக்குது, அது வந்து 1200 நியூட்டன். எஃப்ஒய்யை கண்டுபிடிச்சிட்டோம், அது வந்து 500 நியூட்டன். நாங்கள் வந்து எஃப்எக்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம், எஃப்ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே இது ரெண்டு விளைவில் கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் பிங்கிற புள்ளியில் தாக்குற விளைவு விசை என்னங்கிறது நாங்கள் சொல்லலாம். இது எஃப்எக்ஸ், எஃப்ஒய் இப்படி இருக்குமா இருந்தால் இது ரெண்டு விளைவில் வந்து இப்படி தாக்க போகுது, அதை ஒரு எஃப்னு நாங்கள் சொல்லுவோம். ஆகவே எஃப் வர்க்கம் வந்து என்ன வர்க்க போகுதுன்னு சொன்னால் எஃப்எக்ஸ் வர்க்கம், அது வந்து 1200 வர்க்கமாக இருக்கும். எஃப்ஒய் வந்து 500 வர்க்கமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுலேருந்து நாங்கள் 100 வர்க்கத்தை பொதுவாக எடுத்தோம்னு சொன்னால் இங்கே 12 வர்க்கம், அங்கால 5 வர்க்கம். 100 வர்க்கம் தர 12/144 5 25 2 கூட்டினா 169, அதை 13 வர்க்கம் நாங்கள் சொல்லலாம். ஆகவே வர்க்கமெல்லாம் நீக்கிட்டோம்னு சொன்னால் எஃப் வந்து 1300 நியூட்டனாக இருக்கும். ஆகவே 23வது கேள்விக்கான ஆன்சர் வந்து 1300 நியூட்டன். அது 4வது ஆன்சர் சரியான ஆன்சராக இருக்கும். 24வது வினாவை நாங்கள் அவதானிச்சோம்னு சொன்னால் ஏபிசி என்பது தரையிலே நிலைப்படுத்தப்பட்ட ஒப்பமான ஆப்பு ஆகும். ஏபி ஏசி வழியே ஒரே நேரம் டி சமன் 0 இரு சிறு திணிவுகள் பி கியூ ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகின்றன. இவை தளத்தின் அடியை அடையெடுக்கும் நேரங்கள் முறையே டிபி டி கியூ ஆகும். தளம் வழியே இவற்றின் ஆறுமுடுகல்கள் முறையே ஏபி ஏக்யூ ஆகும். தளத்தின் அடியை அடையும் போது இவற்றின் கதிகள் முறையே விபி விக்யூ ஆகும். பின்வரும் தொடர்புகளை கருதுக. ஏ சொல்லியிருக்காங்க, ஏபி சமன் வந்து ஏக்யூவாக இருக்கும், அதாவது ஆறுமுடுகள் 2 சமனாக இருக்கும். அடுத்து பி வந்து நேரங்கள் 2 சமனாக இருக்கும். அடுத்து தரையடைய இருக்கிற கதிகள் 2 சமனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ரைட், இந்த பீங்கிற துணிக்கை இந்த இடத்த அடைய எடுக்கும்போது அதன் வேகம் வந்து விக்யூன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இயங்கும் போது அதில் தொல்பட்ட ஆறுமுடுகள் வந்து ஏபின்னு சொல்கிறாங்க. டி சமன் 0 தான் ரெண்டும் விளைவிடப்படுது. இங்கே வர டைம் வந்து இது டிபின்னு சொல்கிறாங்க, இவருக்கு டி கியூன்னு சொல்கிறாங்க. கியூ இந்த தரையை வந்து அடைகிறதுக்கு. ஸோ இது வழியே இது இயங்கின ஆறுமுடுகள் வந்து ஏக்யூ, இது ஏபி. இது வந்த கதி வந்து விக்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ இது விபி. ரைட், இவ்வளோ விஷயங்கள் அவங்க தரப்பட்டிருக்கு. நாங்கள் பெஸ்ட்டாக நாங்கள் பார்ப்போம். தளத்தின் வழியே நாங்கள் வந்து SMN UT plus of AT squared எடுப்போம். முதலாவது டைம் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். பீங்கிற துணிக்கைக்கு நாங்கள் இந்த திசை வழியை பார்த்தோம்னு சொன்னால் இதன் நிலைக்குத்து உயரத்தை வந்து ஒரு Hன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த தூரத்தை ஒரு Xன்னு சொல்லுவோம், இந்த தூரத்தை Yன்னு சொல்லுவோம். இந்த கோணம் ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க, இந்த கோணம் பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் சொல்லலாம் எக்ஸ் சைன் ஆல்ஃபா வந்து ஹெச்க்கு சமனாக இருக்கும். ஆகவே எக்ஸ் எப்படி சொல்லலாம்னு சொன்னால் ஹெச்சின் கீழ் சைன் ஆல்ஃபான்னு சொல்லலாம். அது மாதிரிக்கு வைங்கிற தூரத்தை நாங்கள் வந்து ஹெச்சின் கீழ் சைன் பீட்டான்னு சொல்லலாம், இந்த முக்கோணத்தை எடுத்தோம்னு சொன்னால். அப்போ எஸ்கிற தூரம், இந்த நகர்ந்த தூரத்தை வந்து ரெண்டுலேயும் ஒரே தொடர்பு எடுக்கிறதுக்காக ஹெச்சின் கீழ் சைன் ஆல்ஃபான்னு போடுறேன். ஆரம்ப வேகம் 0 அரை. சாய்தளம் வழியான சாய்வு வந்து ஜி சைன் ஆல்ஃபான்னு நாங்கள் சொல்லலாம். சாய்தளம் வழியான இயக்கத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு சாய்தளத்தில் இயங்கும்போது அதன் ஆறுமுடுகள் வந்து இந்த கோணம் ஆல்ஃபாவாக இருந்தால், சாய்தளத்தின் கோணம் ஆல்ஃபாவாக இருந்தால் ஜி சைன் தீட்டாவாக இருக்கும். இந்த டைம் வந்து டிபி வர்க்கமாக இருக்க போகுது. அப்போ ஹெச் நாங்கள் எப்படி சொல்லலாம்னு சொன்னால் அது 0 அரை ஜி சைன் வர்க்கம் ஆல்ஃபா இன்ட்டு டிபி வர்க்கமாக இருக்கும். 24வது வினா. ஏபிசி என்பது தரையிலே நிலைப்படுத்தப்பட்ட ஒப்பமான ஆப்பு ஆகும். ஏபி ஏசி வழியே ஒரே நேரம் டி சமன் 0 இரு சிறு திணிவுகள் பி கியூ ஓவிலிருந்து விழவிடப்படுகின்றன.
இவை தளத்தின் அடியை அடையெடுக்கும் நேரங்கள் முறையே டிபி, டிக்யூ ஆகும். தளம் வெளியே இவற்றின் ஆறுமுடுகல்கள் முறையே ஏபி, ஏக்யூ ஆகும். தளத்தின் அடியை அடையும் போது இவற்றின் கதிகள் முறையே விபி, விக்யூ ஆகும். பின்வரும் தொடர்புகளை கருதுக. அதாவது ஏ வந்து ஆறுமுடுகள் ரெண்டும் சமன் என்று சொல்றாங்க, பி வந்து நேரங்கள் ரெண்டு சமன் என்று சொல்றாங்க, சி வந்து வேகங்கள் ரெண்டும் தரை அடையும் போது சமன்னு சொல்றாங்க. இதில் எது சரிங்கிறத இப்போ நாங்கள் பார்ப்போம். முதலாவது இந்த ஆறுமுடுகல்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திணிவு பி என்று சொல்கிறாங்க. இது இந்த திசை வழியே எங்கே போகுது, இந்த திசை வழியே இந்த ஆறுமுடுகளை சொல்லலாம். ஏ சமன் ஏ பின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன இருக்க போகுதுன்னு சொன்னால் ஜி சைன் அல்பாவாக இருக்கும். இந்த இடத்துல அடையிற வேகம் வந்து விபியாக இருக்க போகுது, டைம் வந்து டிபியாக இருக்க போகுது. இந்த திசை வழியே இந்த துணிக்கை எங்கே போகுது, இது கியூங்கிற துணிக்கை. தரையடையும் போது அதோட வேகம் வி கியூன்னு சொல்கிறாங்க, தரையடையிருக்க டைம் வந்து டி கியூன்னு சொல்கிறாங்க. இதன் வழியே இதன் ஆறுமுடுகள் ஏ கியூ எப்படி சொல்லலாம்னு சொன்னால் ஜி சைன் பீட்டான்னு நாங்கள் சொல்லலாம். ஆகவே இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஏபி வந்து என்ன இருக்க போகுதுன்னு சொன்னால் ஜி சைன் அல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க. ஏ கியூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜி சைன் பீட்டா நாங்கள் சொல்கிறோம். ஸோ சைன் அல்ஃபா சைன் பீட்டா ரெண்டும் ஒன்றுக்கொண்டு சமன் இல்லை, வெவ்வேறு கோணங்களாக இருக்குது. ஆகவே ஏபி வந்து ஏக்யூக்கு சமனாக இருக்காது, ரெண்டு ஆறுமுடுகளும் சமனாக இருக்காது. ஆகவே ஏங்கிற கூற்று வந்து பிள்ளை. ஏங்கிற கூற்று என்ன சொல்கிறாங்க, ரெண்டு ஆறுமுடுகளும் சமன்னு சொல்கிறாங்க. ஆகவே ஏங்கிற கூற்று பிள்ளை. இரண்டாவது கூற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் தரையை அடையெடுக்க நேரங்கள் ரெண்டு சமன்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் பார்ப்போம். சாய்தளத்தின் வழியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எஸ்எம்என் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் நாங்கள் பிரயோகிக்கிறோம். வசதிக்காக இதன் உயரத்தை ஒரு ஹெச்ன்னு நான் சொல்கிறேன். இந்த தலைமொழியான இயங்கின தூரத்தை எக்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த தலைமொழியை இயங்கின தூரத்தை வைன்னு சொன்னால் இது எப்படி சொல்லலாம், சைன் அல்ஃபா வந்து ஹெச்சின் கீழ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஆகவே எக்ஸ் எப்படி சொல்லலாம், ஹெச்சின் கீழ் சைன் அல்ஃபான்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே எப்படி சொல்லலாம், சைன் பீட்டாவை சொல்லலாம் ஹெச்சின் கீழ் வைன்னு சொல்லலாம். ஆகவே y எப்படி சொல்லலாம், ஹெச்சின் கீழ் சைன் பீட்டான்னு நாங்கள் சொல்லலாம். ஆகவே இந்த தலைமொழியை இயங்கின தூரத்தை எப்படி சொல்லலாம்னு சொன்னால் ஹெச்சின் கீழ் சைன் அல்ஃபா, ஆரம்ப வேகம் 0, அரைத்தர ஆறுமுடுகள் ஜி சைன் அல்ஃபா இன்ட்டு நேரம் வந்து டிபின்ற வர்க்கம். ஆகவே ஹெச் என்ன வர்க்க போகுதுன்னு சொன்னால் குறுக்கு பிறகுன்னு சொன்னால் ஆஃப் ஜி சைன் வர்க்கம் ஆல்ஃபா டிபி வர்க்கமாக இருக்கும். இது வந்து பிங்கிற துணிக்கைக்கு. அதே மாதிரிக்கு கியூங்கிற துணிக்கையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த திசை வழியை பாய்ச்சிங்கன்னு சொன்னால் எங்கிய தூரம் வந்து y எப்படி சொல்லலாம்னு சொன்னால் ஹெச் சார்பை சொன்னால் ஹெச்சின் கீழ் சைன் பீட்டா, ஆரம்ப வேகம் 0, அரைத்தர ஆறுமுடுகள் வந்து ஜி சைன் பீட்டா, நேரம் வந்து டிக்யூவின் வர்க்கமாக இருக்க போகுது. ஆகவே ஹெச் சமன் அரை ஜி சைன் பீட்டாவின் வர்க்கம் இன்ட்டு டிக்யூவின் வர்க்கமாக இருக்கும். ஸோ இது முதலாம் சமன்பாடு, இது ரெண்டாம் சமன்பாடு. இது ரெண்டையும் சமப்படுத்தலாம், ஏன்னா இதுவும் ஹெச் இதுவும் ஹெச். ஆகவே இது ரெண்டையும் நாங்கள் சமப்படுத்தணும்னு சொன்னால் ஆஃப் ஜி சைன் வர்க்கம் அல்ஃபா, இங்கால வந்து ஆஃப் ஜி சைன் வர்க்கம் பீட்டா இன்ட்டு டி கியூன்ற வர்க்கம். இந்த ஆஃப் ஜியை விட்டுப்பட்டோம்னு சொன்னால் சைன் வர்க்கம் அல்ஃபா டிபின்ற வர்க்கம் வந்து சைன் வர்க்கம் பீட்டா இன்ட்டு டிக்யூன்ற வர்க்கமாக இருக்கும். ஸோ வர்க்கம்லாம் இல்லாமக்கிட்டோம்னு சொன்னால் சைன் அல்ஃபா இன்ட்டு டிபிங்கிற பெருமானம் வந்து சைன் பீட்டா இன்ட்டு டிக்யூக்கு சமனாக இருக்கும். ஆகவே கோணம் கூடுனா நேரம் குறையும், கோணம் குறைஞ்சா
நேரம் கூடும். ஆகவே இந்த இடத்துல இருந்து நாங்கள் சொல்லக்கூடிய முடிவு டிபி வந்து டிக்யூக்கு சமனாக இருக்காது. ஏன்னு சொன்னால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ஃபா சிறிய கோணமாக இருக்குது, ஆகவே நேரம் கூடவாக இருக்கும். பீட்டா வந்து ஒரு பெரிய கோணமாக இருக்குது, நேரம் குறைவாக இருக்கும். ஆகவே 2 நேரங்களும் சமனாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆகவே பிங்கிற கூற்று பிழையானது. இனி சிங்கிற கூற்றுக்கு வருவோம். சிங்கிற கூற்று நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 2 தரையடைகிற வேகம் சம்பந்தமான கேள்வியாக அது இருக்கு. இந்த பிங்கிற துணிக்கைக்கு சாய்தளம் வழியே v = u + at பிரதிட்டோம்னு சொன்னால் இறுதி வேகம் வந்து vpயாக இருக்க போது, ஆரம்ப வேகம் 0, ஆரம்புகள் g sin ஆல்ஃபா இன்ட்டு t இருக்க போகுது, t p இருக்க போகுது. அதே நேரம் கியூக்கு நாங்கள் வந்து இந்த திசை வழியை நாங்கள் பாவிச்சோம்னு சொன்னால், அதாவது v = u + at பாவிச்சோம்னு சொன்னால் கடைசி வேகம் வந்து vq இருக்க போது, ஆரம்ப வேகம் 0, அது d g sin ஆல்ஃபா tq வர்க்கமாக இருக்கும். ஆக விபியை பார்த்தீங்கன்னு சொன்னால் g sin வர்க்கம் ஆல்ஃபா இன்ட்டு டிபியாக இருக்க போது, விக்யூ எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது g sin ஆல்ஃபா இன்ட்டு டிக்யூவாக இருக்க போகுது. இந்த இடத்துல டிக்யூ தான் வரும். கொஞ்சம் இடத்துக்கு முன்னுக்கு நாங்கள் பார்த்தோம், இது 2 ஒன்று கொண்டு சமனாக இருந்துச்சு. கொஞ்சம் இடத்துக்கு முன்னுக்கு நாங்கள் எடுத்த முடிவு வந்து 2 சமனாக இருந்துச்சு. ஆகவே விபியூ வந்து விக்யூக்கு சமனாக இருக்குது. ஆகவே சிங்கிற கூற்று சரியானது. ஆகவே 24வது வினாவுக்கான ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சி மாத்திரம் சரியானது. ஆகவே 4வது விடை சரியான விடையாக இருக்கும். 25வது வினாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொன்றும் 1 கிலோகிராம் 4 கிலோகிராம் திணிவுகளை கொண்ட இரு குற்றிகள் கிடையான ஒப்பமான மேற்பரப்பு வழியே உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு முறையே 10 மீட்டர்/s 5 மீட்டர்/s வேகங்களுடன் இயங்குகின்றன. 4 கிலோகிராம் திணிவுடைய குற்றியுடன் இலேசான விட்சுருள் ஒன்று 1 கிலோகிராம் திணிவு உடைய குற்றியை நோக்கி இருக்குமாறு இணைக்கப்பட்டுள்ளது. இவ்விட்சுருளில் விசை மாறிலி k ஆனது 1280 நியூட்டன் மீட்டர் -1ற்கு சமமானதாகும். இக்குற்றியின் மோதுகையின் பின்னர் இவ்விட்சுருள் அடையக்கூடிய அதி உயர் நெருக்கல் சென்டிமீட்டர்ல கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 திணிவுகள், இது 10 மீட்டர்/s வேகத்தில் போகுதான். 2வது திணிவு வந்து 5 மீட்டர்/s, இது 4 கிலோகிராம், இது 1 கிலோகிராம். இப்போ 2 மோதுமா இருந்தால் நல்லா கவனிங்க. இந்த திணிவு வந்து இதை மோதும் போது ஒரு நெருக்கத்தை கொடுக்கும். இது வேகம் உயர்வாக இருக்குது, இதன் வேகம் இழிவாக இருக்குது. இந்த நெருக்கத்தை கொடுக்கும்போது நெருக்கம் ஏற்பட்ட உடனே இது இந்த பக்கம் தள்ளும், இவர் இதை தள்ளுவார். அப்போ 2 என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் ஒரு பொருளாகி ஒரு பொது வேகத்துடன் இயங்கும். அந்த வேகத்தை வீணாக சொல்லுவோம். ஏன்னா இது இந்த தள்ள போகுது, இந்த இழுவிசை காரணமாக ஒரு சமனும் எதிருமான ஒரு விசை இதில் பிரயோகிக்கப்படும். ஆகவே 2 கடையில் ஒரு சமனும் எதிருமான சமனான விசை பிரயோகிக்கப்படுறதால இது 2ம் ஒரு பொருளாகி ஒரு பொது வேகத்துடன் இயங்குறதால நாங்கள் உந்த காப்பு தத்துவத்தை ஃபர்ஸ்டாக பயன்படுத்துவோம். என்ன வேகத்தில் இயங்குது நாங்கள் பார்ப்போம். உந்த காப்பு தத்துவப்படி இறுதி உந்தம் 1 கிலோகிராம் + 4 கிலோகிராம் இன்ட்டு அதன் வேகம் v, ஆரம்ப உந்தம் 1 தர 10, இதன் உந்தம் 4 தர 10. ஆகவே 5v வந்து 30, 4 தர 5 இல்லையா, 4 20 30. ஆகவே v = 6 மீட்டர்/s. ஆகவே இதன் புது வேகத்தை கண்டுபிடிச்சிட்டோம். 6 மீட்டர்/s இருக்க போகுது. 6 மீட்டர்/s இருக்க போகுது. இரண்டும் பொதுவாக இயங்குற வேகத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே இந்த நெருக்கல் எவ்வளோங்கிறது தான் கேள்வி. உண்மையில் இந்த இடத்துல உள்ள இயக்க சக்தி வந்து இங்கே குறைந்திருக்கும். அந்த இழந்த இயக்க சக்தி தான் இந்த இழுவையில் இந்த இலையில் உள்ள நீட்சியால் சேகரிக்கப்பட்ட சக்தியாக இருக்கும். அப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்த போகிறோம். சக்தி காப்பு தத்துவப்படி இந்த நீட்சியால் சேகரிக்கப்பட்ட சக்தியை நாங்கள் வந்து ½ kx வர்க்கம்னு சொல்லுவோம். அது
இந்த திணிவுகள் இழந்த இயக்க சக்தியை தான் அவர் சேமித்து வச்சிருப்பார். அரைத்தர 1280 எக்ஸ் வர்க்கம் சமன் ஆரம்ப இயக்க சக்தி அரைத்தர திணிவு 1 தர அதன் வேகம் 10 வர்க்கம். அடுத்தால் அரைத்தர திணிவு 4 அதன் வேகம் 5 வர்க்கம். இதை நாங்கள் ஒரு பொருளாகவே கருதுவோம். அரைத்தர திணிவுகளோட கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 சக 4. இது ரெண்டுமே ஒரே பொது வேகத்தை தான் போகுது, 6 வர்க்கம். அரையில் நாங்கள் நீக்கிடலாம். நீக்கிட்டோம்னு சொன்னால் 1280 எக்ஸ் வர்க்கம் சமன் 10 100 25 4 பெருக்கணும்னு சொன்னால் 100. ஆகவே இந்த இடத்துல 200 வரும். இந்த இடத்துல 5 6 36 5 பெருக்கணும்னு சொன்னால் 180 வரும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் கழிச்சோம்னு சொன்னால் 20 கீழ் 1280 இருக்கும். சேவரை நீக்கிடலாம். 2 சுருக்கணும்னு சொன்னால் 1 கீழ் 64. ஆகவே எக்ஸ் வர்க்கம் எடுத்தீங்கன்னு சொன்னால் 1 கீழ் 8 மீட்டராக இருக்கும். அவங்க கேட்ட கேள்வி சென்டிமீட்டரில். அப்போ எக்ஸை நாங்கள் எப்படி சொல்லலாம்னு சொன்னால் சென்டிமீட்டரில் சொல்லும்போது 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். ஆகவே 100 கீழ் 8 100 8 சுருக்கணும்னு சொன்னால் 12.5 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே 25வது வினாவுக்கான ஆன்சர் 5வது ஆன்சராக இருக்கும் 12.5 சென்டிமீட்டர்.